அதிகமா காணப்படக்கூடிய பறவை எது அப்படின்னு கேட்டா நிறைய பேருக்கு உடனே நினைவுக்கு வர்றது சிட்டுக்குருவி தான். ஆமா, உலகத்துல ரொம்ப பொதுவான பறவை சிட்டுக்குருவி. இது ஆங்கிலத்துல ஹவுஸ் ஸ்பேரோ அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த சின்ன அழகான பறவை உலகத்துல எல்லா இடங்கள்லயும் காணப்படுது. குறிப்பா மனிதர்கள் வாழும் பகுதிகள்ல இன்னைக்கு சிட்டுக்குருவியுடைய அற்புதமான உலகத்தை பத்தி நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. சிட்டுக்குருவி ஒரு சின்ன பறவை. பொதுவா இதோட நீளம் 10 சென்டிமீட்டர் தான். இதோட எடை 100 கிராம்ல இருந்து 150 கிராம் வரைக்கும் இருக்கும். இதோடைய பூர்வீகம் ஐரோப்பா, மத்திய தரைக்கடல் மற்றும் ஆசியா இதுதான். ஆனா இது மனிதனால வேணும்னோ அல்லது விபத்தாவோ ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா மற்றும் அமெரிக்க கண்டங்கள்ல பெரும் பகுதிகளுக்கு அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. சிட்டுக்குருவி மனித குடியிருப்பு கூட வலுவா தொடர்புடையது. இதனால நகர்ப்புற அல்லது ஊர்ப்புற அமைப்புகள்ல வாழ முடியும். இந்தியாவுல இது வீட்டுக்குருவிகள், அடைக்கல குருவிகள், ஊர்க்குருவிகள், சிட்டுக்குருவிகள் இந்தந்த பெயர்களெல்லாம் அழைக்கப்படுது. ஆண் மற்றும் பெண் குருவிகளுக்கு இடையே சின்ன வேறுபாடுகள் தான் இருக்கு. ஆண் குருவிங்க பொதுவா அடர் நிறத்துல இருக்கும். அதோட தலையில சாம்பல் நிறமும் கன்னங்கள்ல கருப்பு நிறமும் காணப்படும். பெண் குருவிகள் ஒரே சீரான பழுப்பு நிறத்துல காணப்படும். சிட்டுக்குருவிகள் பெரும்பாலும் தானியங்கள், விதைகள், பூச்சிகள், சிறு உயிரினங்கள் இதெல்லாம் தான் விரும்பி சாப்பிடும். மனிதர்களுடைய உணவு கழிவுகளையும் உண்ணும் பழக்கம் இதுக்கு இருக்கு. இந்த பல்வகை உணவு பழக்கத்தால தான் அதனால உலகத்துடைய பல பகுதிகளிலும் போய் வாழ முடியுது. இந்த பறவைகள் எல்லாம் மரங்கள்லயும் வீடுகள்ல மறைவான இடங்கள்லயும் வைக்கோல் இருக்கும் இல்லையா, அது போன்ற மெல்லிய பொருட்களால கூடு கட்டி வசிக்குது. சிட்டுக்குருவிகள் வருஷத்துக்கு 2 to 3 முறை இனப்பெருக்கம் செய்யுது. பெண் குருவி 3 to 5 முட்டைகள் இடுது. அதுல இருந்து 11 to 14 நாட்கள்ல குஞ்சு பொரிக்கும். மனுஷங்களை மாதிரிதான் சிட்டுக்குருவியிலையும் பெற்றோர் இருவரும் குஞ்சுகளை பராமரிக்கிறாங்க. சிட்டுக்குருவிகள் சுற்றுச்சூழல்ல முக்கிய பங்கு வகிக்குது. அது பூச்சிகளை கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாம பல தாவரங்களுடைய மகரந்த சேர்க்கைக்கும் உதவுது. இது மட்டும் இல்லாம பல விலங்குகளுக்கு உணவாகவும் பயன்படுது. சிட்டுக்குருவிகளுடைய வாழ்நாள் சுமார் 13 ஆண்டுகள். சுற்றுச்சூழல் மாற்றத்தாலும் தொலைபேசி தொடர்பு கோபுரம், செல்பேசி ஆகியவற்றிலிருந்து வெளிவரக்கூடிய மின்காந்த அலைகளுடைய தாக்கத்தாலும் சிட்டுக்குருவி இனம் இப்போ அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. அதனால அதை பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக உலக சிட்டுக்குருவி நாள் ஒவ்வொரு வருஷமும் மார்ச் 20 உலகம் முழுவதும் கொண்டாடப்படுது. சுற்றுச்சூழலையும் அதுல வாழும் சிட்டுக்குருவிகள் உட்பட அனைத்து உயிரினங்களையும் பாதுகாக்கிறது நம்மளுடைய பொறுப்பு. விழிப்புணர்வை ஏற்படுத்தி நடவடிக்கை எடுக்கிறது மூலமா சிட்டுக்குருவிகள் பாதுகாப்புக்கான முதல் அடியை நாம எடுத்து வைப்போம்.